ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் செஞ்ச தவறுகள் நீங்கள் எதுவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே செய்யாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது வலம்புரி சங்கு இருக்குது பார்த்திங்களா, இது கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு 10 வருஷம் ஆகுது. திருச்செந்தூரில் காதி கிராஃப்டில் தான் வாங்கினேன். பொதுவாக வலம்புரி சங்குனாலே கைக்கு அடக்கமாக தான் வீட்டில் இருக்கணுமா. பெருசாக இருக்கிறது எல்லாமே கோவிலில் சாமிக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கணுமா. இது எனக்கு இப்போ ரீசண்டாக ஒரு ஐயர் வீட்டில் சொன்னாங்க. சரி, நம்ம வச்சு வழிபாடு செய்கிறோமே, அதனால் ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நான் அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன். அது உங்களுக்கு புரியாது, பரவாயில்ல, நீங்கள் இந்த வலம்புரி சங்கை நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேணாம். துளசி செடி இருந்துச்சா, அந்த துளசி செடிக்கு அடியில் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிடுங்க. அந்த வலம்புரி சங்கு வைக்கும்போது கூடவே ₹1 அல்லது ₹5 காயின் வச்சுருங்க. அதை துளசி செடிக்கு அடியில் வச்சுட்டு மேலே மண்ணை போட்டு மூடிட்டு டெய்லி நீங்கள் தண்ணி ஊற்றும் போது தினமும் அந்த வலம்புரி சங்குக்கும் சேர்த்து நீங்கள் அபிஷேகம் பண்ண பலன் கண்டிப்பாக உனக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் இது கரும்பு காமாட்சி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி நான் வாங்கினேன். ஏற்கனவே நான் ஒரு 2 தடவை தவறு செஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு தடவை நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் கஜலட்சுமி விளக்கு தான் சொல்லிவிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கினேங்க. அதுவும் ₹900 தான் வாங்கினேன். அந்த விளக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாள் பட சிகப்பு கலர் ஆயிடுச்சு. அதாவது காப்பர் தன்மை ரொம்ப அதிகமாகவும் பித்தளை ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னொரு விளக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். அது பார்த்தீங்கன்னா சுத்த மெட்டலில் உங்களுக்கு கோல்டு கிளிட்டு போட்டிருப்பாங்க போல. அதுவும் ₹1100 சொல்லி தான் நான் அந்த காமாட்சி அம்மன் விளக்கும் வாங்கினேன். அது ஜஸ்ட்டு ஒரு 5 மாதத்துக்கு மேலே எனக்கு அந்த விளக்கு தாங்கலை. அப்படியே ரொம்ப கருப்படிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. என்னடா அது, நம்மளுக்கு இந்த கரும்பு காமாட்சி விளக்கு வாங்கி தொடர்ந்து அதை விளக்கேற்றி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோம், இப்படியெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரீசண்டாக ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி போய் அந்த பழைய விளக்குகள்லாம் அந்த இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நான் இந்த கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கியிருக்கேங்க. இதில் நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க. ஒரு 3 விதமான விளக்கு கடையில் காமிச்சாங்க. ஆனால் கடைக்காரவங்களே சொல்லிட்டாங்க அது எல்லாமே உங்களுக்கு அந்த 2மே டூப்ளிகேட் தான், கோல்டு கிளிட்டு தான். ₹1500 வரைக்கும் நீங்கள் வாங்குறது கண்டிப்பாக நம்பாதீங்க. ஏன்னா அந்த கடை எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நாங்கள் அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆனால் கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை அந்த கடையில் அப்போ. அதனால் நம்ம வேறு கடையில் வாங்கினோம். இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் போனேன். அப்புறம் அந்த விளக்கையும் கடையில் போட்டுட்டு இந்த விளக்கு வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு ₹3200 வரைக்கும் வந்துச்சு. சரி, ஆன்டிக்கில் இதில் எடுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. விற்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லவே இல்லை, விற்கிறதுக்காக இல்லை. விற்கிறதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம அப்புறம் எதுக்குங்க, தெரிஞ்சவங்கன்ற அடிப்படையில் உண்மையை சொல்கிறேன். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு கிளிட்டட் விளக்கு தான். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் சுத்தமான ஆன்டிக்குன்றது வேறு எதுவும் இல்லை, சுத்த வெங்கலம் தான் சொல்லிட்டாங்க. அதை எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு, ஆயிலாக இருந்துச்சு, இது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அந்த முகமெல்லாம் எடுப்பாக தெரிகிறதுக்காக ஒரு எண்ணெய் தான் தடவி இருப்போம், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும்னு சொன்னாங்க. வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக ஒரு ப்ரௌன் கலராக தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் மாமியாரோட மெத்தட் படி என்ன செஞ்சேன்னா, வாங்கிட்டு வந்த அன்னைக்கு நைட்டே புளிச்ச மோரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த விளக்கை எடுத்து பார்த்தா சும்மா தங்கம் கூட தோற்று போயிருங்க. ஒரிஜினல் அந்த ஒரு வெங்கலம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இந்த ஒரு விளக்கில் தான் வந்துச்சு. சரி, காசை பார்க்காம வாங்கினாதான் நல்ல பொருள் கிடைக்கும் போல். என்னதான் நம்ம கடைகளில் காமாட்சி விளக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கினாலும் ஏமாற்றத்தை தான் சந்தித்ததுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்திருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த விளக்கு. ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. பொதுவாகவே கரும்பு காமாட்சி அம்மன் விளக்கை 24 மணி நேரமும் நம்ம ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நடுவில் இருக்கிற அந்த மாட விளக்கு எங்கள் மாமியார் கொடுத்ததுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அதை முன்னோர்கள் தானே நம்மளுக்கு குலதெய்வம். அதனால் எங்கள் மாமியார் கொடுத்த விளக்கை நான் குலதெய்வ விளக்குக்கு அதை பர்மனண்ட்டாக வச்சுட்டேன். அது போக வெள்ளியில் ஒரு கஜலட்சுமி விளக்கு. இந்த 3 விளக்கு மட்டும்தான் நான் தொடர்ந்து எப்போவுமே இந்த 3 விளக்கு மட்டும்தான் ஏற்றுவேன். அது போக சைடில் இருக்க 2 அகல் விளக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எங்கள் வீட்டுக்கார் 4 மணிக்கெல்லாம் அந்த விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு விளக்கு ஒன்று ஏற்றியிருப்பேன். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, வராகியை நினச்சி 48 நாளுக்கு நான் தொடர்ந்து இந்த ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு 4-5 நாள் ஆகுது. போன வாரம் வியாழக்கிழமை தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அவங்க முன்னாடி சரணாகதி அடைஞ்சு நம்மளோட கோரிக்கைகளை அவங்ககிட்ட சொல்லிட்டு விட்டுறணும். எப்போ பார்த்தாலும் எனக்கு கோரிக்கை நிறைவேறணும் பூஜை ரூம்லேயே இருக்கிறது அப்படின்ற வேலையை விட்டுட்டு நம்ம மனசார இறைவனை நம்பி, கடவுளை நம்பி, குலதெய்வத்தை நம்பி, இஷ்ட தெய்வத்தை நம்பி அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நம்மளோட வேலையை நம்ம பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நம்மளோட கோரிக்கை நிறைவேறும். இது வந்து என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு உண்மை தான். ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.